தடையா இருக்கக்கூடாது. அதனால ஒரு பைபிள் எழுதி கொடுத்தனே, நான் வேதத்தை எழுதி கொடுத்தேன். நீ என்ன நினைச்சீங்க? அது அந்நிய காரியமா நீ நினைச்சிட்டீங்க. நான் பரலோகத்துக்கு வர பாதை தானே இங்க எழுதி கொடுத்துருக்குறேன், நீ ஏன் அந்நிய காரியமா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, வசனத்தை செவுல எழுதி போடு, நிலைக்கால்களை எழுதி போடு. உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தா போதி வசனத்தை குறிச்சு என்ன செய்யணும், கரெக்டா பிள்ளைகிட்ட பேசு அப்படின்னு நிறைய வசனம் எது கொடுத்துருக்காரு. நம்ம பிள்ளைங்கிட்டே வசனத்தை அடிக்கடி சொல்லுவோம், காது கேட்கோ இல்லையோ, அந்த வசனத்தை குறிச்சு என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு பேசணும். அல்லேலூயா. இப்படி இருக்கு பைபிள், இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு நம்ம போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் கிரியேச்சுவார். நீ விதையை என்ன செய்யுது, ஒரு தண்ணீர் மேல ஒரு ஆகாரத்தை போடு, அநேக நாட்கள் பின்பாக அதின் பலனை நினைச்சுவேன் காண்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால வசனத்தை போட்டு பிள்ளைங்க உள்ளத்திலேயோ, நம்ம குடும்பத்தின் மக்களுக்கோ இல்லை வெளியுள்ள மக்களுக்கோ வசனத்தை என்ன செஞ்சிடணும், போட்டு நம்ம போயிட்டே இருக்காண்டிக்கா. விதைக்கிறத விதையை கொண்டு வர்றது யாரு, விளைய செய்யறது யாரு? நம்ம அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் தண்ணி பாய்க்கிறாங்க. போட்டுட்டு அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நினைச்சுவாரு, கிரியம் செய்வார். அல்லேலூயா. இந்த நலமான காரியங்களை நினைச்சீங்கணும் பிடித்து கொள்ளணும். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நினைச்சணும் விட்டு விளையறணும். அப்ப சமாதான தேவன் நினைச்சுவாரு 23 சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ அவர் வருகையில குற்றமற்றதா இருக்க வேண்டுமானால் அதை என்ன செய்யணும், சமாதேவன் தாமே நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குறதுக்கு அவருக்கு என்ன செய்யணும், ஆவி ஆத்மாவை கையில ஒப்படைக்கணும். இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது கட்டளை பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் வேணும். நிதானமா செயல்பட்டு நடந்தாதான் தேவ பிள்ளைகள் ஆண்டதுக்கு பின்னாலே என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்ம மாவசத்தின் பிரகாரம் அப்படி எழுப்பி நின்னோம்னா அங்க உள்ள என்னதான் உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கா, எழுப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆவியானவர் ஆவி ஆத்மா சரீரம் வந்து பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறது யாரு, ஆண்டவர். நித்திய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் நம்ம. அதான் தாவீது சொல்லுவாரு, என் வேதனை உண்டாக வழி என்று உண்டோ என்று பார்த்து இனி நித்திய வழியில நடத்தும் அப்படிப்பாரு. அப்போ வேதனை உண்டாக வழி என்று உண்டோ என்று பார்த்து நம்ம நித்திய வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இந்த காரியத்தை பேசிட்டு என்னை மன்னிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில இரவுல ஜெபிக்கும் போது ஆண்டவரை நான் அறிந்தோ அறியாம ஏதோ பேசினேன் மன்னிச்சுக்கோங்கப்பா, தெரியாம என்னை அறியாம பேசினேன் மன்னிச்சுக்கோங்கப்பானே. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. மன்னிச்ச ஒரு பாதையில போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அப்படி பாதையில நடக்கணும்னா தேவனுடைய சமுத்திரம் விழுந்து கிடக்கணும். நான் சொல்லுவேன், நேரம் கிடைக்கும் போது தேவ சமுத்திரமே என்ன செஞ்சோம் விழுந்து நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர்கிட்ட கேட்கணும். நம்ம நடந்த பாதையில ஏதாவது தவறு காண்டவரே மன்னிச்சுக்கோங்க, நான் என் குறையை தான் மன்னிச்சுக்கோங்க, என் குற்றம் தான் மன்னிச்சுக்கோங்க, என் பாவம் தான் மன்னிச்சுக்கோங்க, நான் பேசுற வார்த்தையில ஞானமா பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நேரம் என்ன செய்யணும் கேட்கணும். அப்பதான் அவர் வரும்போது அந்த எக்காசத்தை நமக்கு என்ன செய்யும் கேட்கணும். நான் முன்னாடி போயிட்டாலும் ஆண்டவர் நன்றி சொல்லி போயிட்டே இருக்கிறது ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம அவர் ரட்சித்திருக்கிறாருன்னா நம்ம பொருளாதார தோன்ற காரியங்களை நம்ம நினைச்சோம் விட்டு விலகணும். இன்னைக்கு ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்ன யோசனை வரும், அது ஆண்டவரை அறிந்த ஆண்டவர் சொல்லுற வசனம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உலகத்து காரியத்தை தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க, உலகத்தின் ஆலோசனை தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த பேன் கொடுப்பாங்க, உலகத்தின் ஆலோசனை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கவே கூடாது. உங்களுக்கு முடிஞ்சா கர்த்தர் ஆண்டுடைய வசனத்தை அவங்க உள்ளத்துல விதைங்க, ஆண்டுடைய உள்ளத்துல விதைங்க. நான் நிறைய எங்க சொந்தத்தை அவ்வளவுக்குமே இப்ப இயேசுவோட கிருபையினால வசனத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆண்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்சு பார்க்காத காரியம் இதெல்லாம். நான் கனவுடன் நினைச்சு பார்க்கல, சிந்தனையும் நினைச்சு பார்க்கல. இப்படி ஒரு காரியங்கள் அவங்களுக்குலாம் என் சொந்தம் வந்ததுக்குலாம் போகணும் என்று அவங்களுக்கு அவங்களும் ஆண்டவர் அறியணும். அதுக்குதான் ஏசப்பாவை அறியணும். அப்ப இன்னைக்கு பிசாசு தான் அவங்க இருதயத்தை நினைச்சிடலாம் குருடாய்க்கு வைத்திருக்கலாம். மெய் தேவன் யாருன்னு தெரியாதபடி நினைச்சிருக்கான் வைத்திருக்கலாம். அப்ப மெய் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தான் நினைச்சுவாரு கூட்டிட்டு போறாரு.
அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கரைத்துறை அற்றவர்களா என்ன செய்யணும்? நம்ம எப்படி இருக்கணும்? இருந்தாலும் ஒரு வசனம் இல்ல, 23 வசனத்தை வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அல்லேலூயா. அது இல்ல 2 தெசலோனிக்கேயர் அடுத்த அதிகாரம் நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர்ல 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? 2 தெசலோனிக்கேயர் அடுத்த பேப்பர் தான். 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். வாசிங்க. கர்த்தர் அவர்கள் 5 வசனம் படுத்து, கர்த்தர் உங்களை இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அல்லேலூயா. அந்த 3ஆம் வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். தீமையான பிசாசி பிடியில இருக்கிறவங்கள விலக்கி நம்ம நினைச்சுவாரு காத்துக்கொள்வார். ஏன்னா பிசாசி இரவு பார்க்கும் கர்த்தரின் பிள்ளைங்க மேல கண் நோக்கமா இருப்பான். ஆண்டவர் நம்ம மேல நோக்கமா இருப்பாரு. பிசாசு நம்ம எந்த வகையில தட்டலாம், எந்த வகையில தட்டலாம், எந்த வகையில விட குறையை கண்டுபிடிச்சு அங்க போய் அவர்கிட்ட சொல்லலாம், உன் பிள்ளைங்கிட்ட இந்த குறை இருக்குன்னு ஆண்டுட்டு போய் வாதாடுவோம். அந்த யோக சொல்லுவார்ல, நீ நான் வேலி அடிச்சு வச்சிருக்கிறியா, அதனால உண்மை என்ன செய்ய மாட்டான், பதிலிக்காம வச்சுனா நல்லா இருக்கான், அதுக்கு கொஞ்சம் வேலி எடுத்து போறோம், அவன் போனா என்னன்னு தெரியும் போய் கேட்கிற மாதிரி உன் கட்டுரை பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று இந்த பிசாசுக்கு விலக்கி நம்ம நினைச்சுவாரா பாதுகாப்பார். 5ஆம் வசனம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக அவர் நடத்துவார். கர்த்தருடைய கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மளை நினைச்சுவாரா நடத்துவார். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் ஆண்டவரை பின்பற்றினாதான், ஆண்டவர் பயபக்தியில் தேடி வசனம் கீழ்ப்படுத்தாதான் அவரும் நடத்த முடியும். அவர் நம்மளை நடத்தணும்னா நம்ம அவர் கையில என்ன செஞ்சணும், ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும், கீழ்படிஞ்சு போனாதான் நம்மள அவர் நடத்த முடியும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை என்ன ஒரு நாள் அவருக்கு முன்னால் நிக்க போறோம். அவர் நல்ல நலமானதை பிடிச்சிக்கோங்கன்னு இந்த வசனத்தை கொடுத்து பைபிளை கொடுத்து வாசிச்சு இது கீழ்படுத்திக்கோங்கன்னா நம்ம கீழ்படுத்திதான் ஆகணும். மாம்சம் நம்ம பேச்சு என்ன செய்யக்கூடாது, செய்யப்படவே கூடாது. கர்த்தருடைய ஆவியர் அதாவது சொல்லுவாரு ஒரு வசனம். அப்ப எனக்கு ஞாபகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காணவர் கல்யாண வீட்டுல இந்த ரசம் குறைஞ்சிட்டு காலியாகிட்டு, அப்போ ஏசப்படைய தாயார் போய் இந்த கல்யாண வீட்டுல இந்த ரசம் திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு நீ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஏசப்பட சொல்லும்போது, ஸ்திரீ எனக்கு உனக்கும் என்ன, என் மேல இன்னும் வரலன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மரியா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க பாரு. அல்லேலூயா. அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்பாரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், செய்யணுமே தவிர நம்மளுடைய மாம்ச விரும்புகிறபடி செய்தோம்னா நம்ம பரலோகத்துக்குள்ள போற பாதை ஸ்டாப் ஆயிடும். நாயத்துக்கு நிறைய நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏசப்பா காட்டுற வழியில போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போன்னு சொல்லுவாரு. அப்போ அது வரைக்கும் நம்மளுடைய இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும், முடிட்டு போறவரும் சந்தோஷப்பட்டுலாம். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். நம்ம சொன்னது மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், செய்யணுமே தவிர நான் இதுதான் நான் தான் அப்படின்னு கெட்ட நின்னோம்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மளால முடிஞ்சளவுல நம்ம சொல்லி கொடுக்குற ஒண்ணுனா தேவ சமூகத்தை அதிகமா தேவைய தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்க, ஆண்டவரே நீங்க நீ நடத்துங்க, எனக்கு குறைகள் உண்டுப்பா, குற்றம் உண்டுப்பா, என்ன பண்ணீங்கப்பா, இதை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன ஆண்டவருக்கு நம்மளை என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குமே தவிர இந்த உலகத்தின் பிள்ளைகளோடு இருந்து உலகத்தோடு என்ன செய்ய ஒத்து போகவே கூடாது, ஒத்து போகவே கூடாது. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனையை அடுத்தவங்க போய் சொல்லவே, நம்ம சொல்ல வேண்டிய இடம்லாம் தேவனுடைய சமூகம் தான். யாரை பத்தி வீட்டுல எவ்வளவு குறை இருந்தாலும் அந்த குறைய தேவ சமூகத்துல சொல்லி அதை சரி பண்ணுங்கப்பா, ஆசீர்வதித்தாங்கப்பா, இதுதான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து அவங்க குடும்பத்துல உள்ள காரியத்தை நம்ம அப்படி புடுங்குறியோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற காரியத்தை வெளியே தூக்கி திரியவும் இதுக்கு ஆண்டவர் சம்மதிக்கவே மாட்டார்.
அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காலா இருந்தாலும் தங்கச்சா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் யாருகிட்டயுமே குடும்பத்தை பத்தி வெளியே சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் பிடிக்கவே. அவன் அண்ணன் தன் இருதயத்துல இருக்கிறதா என்ன செஞ்சா தேவ சமூகத்துல ஊத்திட்டான். அல்லேலூயா. அப்ப தாவீது 62ஆம் சங்கீதத்துல போட்டுருப்பாங்க 62ல இருதயத்தை அவர் சமூகத்துல ஊத்தினாராம். 62 எடுங்க. அது ஒன்னே காமிச்சு நான் முடிச்சிருவேன். அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஜனங்களே, உங்கள் எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அப்போ நம்ம இருதயத்துல இருக்கலாம் எங்க ஊத்தணுமா? தேவனுடைய சமூகத்துல ஊத்திப்பே தவிர நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயோ பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயோ அவங்க கிட்ட என்ன பிரச்சனை, உன் குடும்பத்துல என்ன பிரச்சனையை கேட்டுட்டு நம்ம குடும்பத்துல இருக்கலாம் வெளியே தூக்கி தெரிஞ்சா அது பிசாசுக்குரிய காரியம். அல்லேலூயா. அந்த பிசாசுக்குரிய காரியத்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்துல பேச வேண்டியதை பேசுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, விடுதலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கண்கள் மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இப்படி பாடுபடிலையும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுக்கப்பட்ட வசனங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் தகப்பனே. பொல்லங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு நீ விலகுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, பொல்லங்காய் இருக்கிற எல்லா காரியத்தை விலகி நாங்கள் தகப்பனே நலமானதை பிடித்து கொண்டு உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. உடைய பாதத்தை தாழ்த்துகிறோம், பெருமையாகிறோம். உடைய பாதத்தை தேடி வந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.